ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு குழந்தைகள் நலத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நேற்றுலேருந்து இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 42. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் சேர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ்டு, ஓசியாக இருந்தாலும் சரி, ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுங்கிறது 18 முதல் 42. அதே மாதிரி எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முழுக்க நேரடி பணி நியமனம் மூலம் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் 16,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணுற எலிஜிபிள் தான். யாராக இருந்தாலும் சரி, தகுதியும் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேட் நேம், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ விண்ணப்பதாரர் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட். இதே பெண்களாக இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆன பெண்கள்னால் அப்பா பேரை மென்ஷன் பண்ணுங்கள். கல்யாணம் ஆனாதவர்கள் ஆண் பெண்ணாக இருந்துச்சுன்னா அப்பா பேரை மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஏஜ் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பிறந்த தேதி மற்றும் வயது. நாலாவது உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, செப்பரேட்டடா, விடோவா, டிவோர்ஸா, என்ன கேண்டிடேட்டோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபோன் நம்பர். ஓகேங்களா? மொபைல் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் இருக்குன்னா கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பருக்கு ரீச் ஆகலைன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th, 12th, டிப்ளமோவா, டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், வேறு ஏதாவது ஒர்க் ஷாப் இது முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் எதுவும் முடிக்கலைன்னா விட்டுருங்க. கம்யூனிட்டி கம்பல்சரி, இந்த இடத்துல கம்யூனிட்டி அப்படிங்கிறத எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உடல் ஊனமுற்றோர் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி இங்கே வேணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விதவைகள், டிவோர்ஸ் ஆனவங்க, அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள், இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணுற போகிறீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன், உறுதிமொழி, இங்கே நான் மேலே சப்மிட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உண்மை தான், எதுவும் பொய் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுற காரணம் இல்லைன்னா இதை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக கம்பல்சரி என்னென்னலாம் ஃபில் பண்ண முடியுமோ உங்களால், இல்லாததை விட்டுருங்க, இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியராக ஃபில் பண்ணி அனுப்புங்க என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறது இதெல்லாமே வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர். ஓகே, அந்த வேலைவாய்ப்புக்காக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 13,240 மட்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான வயது பார்த்திங்கன்னா 8/2/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 42க்குள்ளே இருந்துச்சுன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 42க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியில் பட்டாய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, கணினியை இயக்குவதில் கணினியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய சிறந்த முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 29/2/2024 அன்று சாயந்தரம் 5:45 மணிக்குள் கீழ்கண்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் வந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்னென்னா இதுதான்: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம், 3வது தளம், மதுரை 625020. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். 0452264230 இந்த நம்பருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலத்துறையில் இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.